வெல்கம் விவர்ஸ். அது ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2018 ஹரியானா மாநிலம் தோஹானா பகுதியில் மாலை சரியா 7:30 மணிக்கு இரண்டு மதிக்கத்தக்க, அதாவது 35 40 வயது வரை இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தோஹானா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு நபர் மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரண்டு ஒயிட் பேப்பர் எடுத்து கொடுத்து, ஓகே உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்க கேஸா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பெண்களும் அதை எழுதி கொடுத்து அந்த கேஸ் எடுத்து அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்ததுமே போலீஸ்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. நீங்க இவ்வளவு பெரிய நபர் மேலேயே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதோடு இல்லாம அவரு இந்த ஏரியாவில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த நபர், முக்கியஸ்தாரர் அவரு. அவர்கிட்ட பல எம்எல்ஏ எம்பிக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரர் எல்லாமே போயிட்டு வராங்க. அவர் மேலே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதற்கு அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம், ஆகையினால இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி போலீஸ் சரியா இரவு 8:30 மணிக்கு நேரா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த நபருடைய பர்டிகுலர் பிளேஸ் அவங்களுடைய விலாசத்துக்கு போறாங்க. போனா ஆல்ரெடியே போலீஸுக்கு அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு. அதே மாதிரி அது வந்து நாம நினைக்கிற மாதிரி வீடோ அல்லது குடிசை பகுதியோ இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசிரமம். ஸோ இப்போ போலீஸ் வெளியே இருந்துட்டு அங்க ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய குருவை வர சொல்லுங்க அப்படின்னு அதற்கு அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸுக்கு என்ன பிரச்சனை அவங்கள உள்ள வர சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அவங்களுக்கு சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள போறாங்க. அப்போ வணக்கம் சார், வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எந்த குறை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி வைப்போம் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. அதற்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணலாம்னு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். உங்கள் மீது இரண்டு பெண்கள் வழக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆகையினால உங்களை நாங்க அதிரடியா கைது பண்றோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சொன்னதோடு இல்லாம அவரு அதிரடியா கைது பண்ணி விசாரணைக்கும் கொண்டு போறாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த இரண்டு பெண்கள் எதற்காக இந்த குரு, அதாவது ஆசிரமம் சொன்னேன் இல்லையா, அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அர்ச்சகர் அல்லது பூசாரியா இருக்கணும். அவர் மேல எதற்காக வந்து ஒரு சாமியாரா இருக்கணும். சோ அவர் மேல எதற்காக வந்து அந்த இரண்டு பெண்கள் புகார் கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹரியானா மாநிலம் தோஹானா பகுதியில பாபா அமர்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூசாரி ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல பூசாரியாவும் பணி செய்துட்டு வராரு. அது மாதிரி இருக்க அவர் ஒண்ணு நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம பூசாரி வேலை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக முடியாது. ஆகையினால இந்த குரு சொல்றது, அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணுவேன், நான் ஒரு மந்திரவாதி அப்படின்ற அளவுக்கு இவர் தன்னை வந்து ஒரு பிரமையை ஏற்படுத்த போஸ்டர் ஒட்டுறது, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கிட்ட தன்னை பற்றி தானே எடுத்து சொல்றது, இது மாதிரிலாம் சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. இதை நம்பி அங்க ஒரு சில நபர்கள் வராங்க. வந்துட்டு அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், இது மாதிரி பல பிரச்சனைகளை அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்த ஒரு சில விஷயத்தெல்லாம், ஒரு சில வித்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி, ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா போக வைக்கிறாரு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல 5, 10, 15 இருந்தது. அதுக்கப்புறம் 1000, 2000, 10,000 அப்படின்ற அளவுக்கு நிறைய நபர்கள் அவர்கிட்ட வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை எல்லாமே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இவர் ஒன்று நினைக்கிறாரு, நமக்கு நிறைய பணமும், அப்போ இவர் ஒன்று நினைக்கிறாரு, நமக்கு நிறைய பணம் இன்கம் நிறைய வருது, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆசிரமத்தை ஒன்று கட்டலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி அங்கே ஒரு ஆசிரமத்தையும் கட்டுறாரு. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. அப்போ அங்க ஒரு தம்பதிகள், எல்லா நபரும் போயிட்டு பிறகும் ஒரு தம்பதிகள் வெயிட் பண்றாங்க. ஸோ அவர்கிட்ட போறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க, என்னுடைய வீட்டில் பிரச்சனை, அதோடு இல்லாம என்னுடைய கணவனுக்கு உடம்புலயும் பிரச்சனை இருக்கு, அது வந்து நீங்க தான் எப்படியாவது போக்கணும் சாமி அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இந்த பாபா அமர்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த பூசாரியும் சொல்றாரு. அதை கேட்டு இவங்க அவர்கிட்ட இருந்து மொபைல் நம்பரும் வாங்கி கொண்டு போறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. அப்போ அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் வாங்கி கொண்டு சென்ற நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு போன் பண்ணி, சாமி நீங்க என்னைக்காவது என்னுடைய வீட்டுக்கு வந்து போங்க. எங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியல. நோய் நோய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்திலே இருக்கிறோம். அதனால நீங்க வந்து போங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இவரும் ஒரு நாள் போறாரு. போயிட்டு அந்த வீட்டை பாக்குறாரு. பார்த்துட்டு உங்களுடைய வீடுடைய பொசிஷனே சரியில்லை. அதற்கு ஒரு பூஜை போடணும். ஸோ அந்த பூஜை போட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அங்க அந்த பெண் கிட்ட அன்னைக்கு தவறா நடந்துக்க முயற்சி பண்றாரு. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, என்ன தவறா முயற்சித்தாலும் நம்மளுடைய ப்ராப்ளம் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிட்டா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க அதையே அமைதியா விட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ற ஃபர்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம நிறைய பெண்கள் கிட்ட நம்ம தவறா ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி நமக்கு சாமியார் அப்படின்ற ஒரு போலி பிம்பம் இருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து பல பெண்கள் கிட்ட இவர் அதே மாதிரி தவறா நடந்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் ஒரு பெண் இதே மாதிரி அவங்க ஆசிரமத்துக்கு வராங்க. ஸோ ஆசிரமத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய பிரச்சனை என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களையும் தன்னுடைய உடம்புல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு சாமி, அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓகே இவங்க எல்லாரும் போயிட்டு பிறகு கூட நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் அங்கேயே வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி ஸோ இவர் அமர்புரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அறைக்கு வாங்க, என்கிட்ட வந்து ஒரு மூலிகை இருக்கு, நான் அதை தரேன், அது வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்த பெண்ணும் நம்பி அவங்களுடைய அறைக்கு போறாங்க. போனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க செய்யக்கூடாத தவறு அந்த பெண் கிட்ட செய்யறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ஒரே டென்ஷன் ஆயிடுது, இவெல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த விஷயத்த வெளியே வந்து சொன்னா யாருமே அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த பகுதியில் ஒரு ஃபேமஸான ஒரு சாமியார் அப்படின்றதுனால அங்க யாருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இது வந்து நிறைய நிறைய பெண்கள் கிட்ட அவரு இதே மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதே மாதிரி மாதம் போது அதே மாதிரி 2 பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பகுதியில வராங்க. அங்க வந்துட்டு அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி. எங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய மகனுக்கு படிப்பு சரியா ஏறல, என்னுடைய கணவனுக்கு தொழில் சரியா அமையல, ஆகையினால இந்த பகுதியில நீங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு நபராமே, அந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் சால்வ் பண்ணணும் சாமி அப்படின்னு அவங்க கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்ததுமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க 2 நபருமே நான் முன்னாடி சொன்ன அந்த அறைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அந்த 2 நபர்கள் கிட்டயுமே அவர் வந்து தவறா நடந்துக்கிறாரு. சோ இத அந்த பெண்கள் வெளியே சொல்லலாமா வேணாவா அப்படின்னு முயற்சிக்கு பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுடைய உள்ளமானது கொஞ்சம் கூட இதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அவரு அங்க ஒரு விஷயத்த பண்றாரு. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் கொடுத்தது. என்ன அப்படின்னா, அந்த 2 பெண்கள் கிட்ட இவர் என்னென்ன தவறுகள் செய்யறாரோ அது எல்லாமே போட்டோவாவும் வீடியோவாவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இதனால நம்மளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்றத அந்த பெண்கள் அன்னைக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாபா அபர்புரி அந்த ஒரு பெண்ணுக்கு, அதாவது அவங்களுடைய அக்கா தங்கச்சின்னு சொன்னேன் இல்லையா, அதில் அக்கா அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி, நீங்க இன்னைக்கு இங்க வந்து போங்க, உங்ககிட்ட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெண் வரதுன்னு சொல்றதா அல்லது வர வேணான்னு சொல்றதா அப்படின்னு எதுவுமே புரியாம ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு நம்மள இது மாதிரி பண்ண அந்த சாமியார் திரும்ப வந்து போக சொல்றாங்க. ஒருவேளை நாம அங்க போலன்னா அன்னைக்கு வீடியோ எடுத்து வச்சாங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து நான் வெளியிட்டுருவேன் எல்லார்கிட்டையும், அதாவது சோசியல் மீடியால நான் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அந்த பெண் சொல்ல, அப்பதான் அக்காவும் தங்கச்சியும் இவங்க 2 நபர்கள் போய் தான் டோஹானா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. எங்கள இது மாதிரி ஒரு நபர் என்கிட்ட தவறா இருந்தாரு, அவரு ஒரு பூசாரி, அவரு போட்டோ அதாவது வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு நான் திரும்ப அவங்க கிட்ட போயிட்டு படுக்கல அப்படின்னா இந்த வீடியோவை வெளியிட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. அதன் பிரகாரம் தான், அதன் அடிப்படையில் தான் போலீஸ் இந்த நபரை கைது பண்ணி கொண்டு வந்து இப்போ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய நபர் தெரியுமா, இந்த ஏரியாவில் நான் ரொம்ப ஒரு முக்கியஸ்தாரர்,
என்னுடைய வளர்ச்சியை கண்டு யாரோ 2 பெண்கள் பொறாமையால என் மேல வந்து கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ என்னை வந்து நான் வந்து ஒரு நிரபராதி, என்னை விடுவீங்க. ஒருவேளை அதற்குண்டான ஒரு ஆதாரம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ போலீஸ் ஒரு ஆசிரமம் அப்படின்னா அங்க கட்டாயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. போலீஸ் எதிர்பார்க்கிற மாதிரி அங்க எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையவே கிடையாது. சோ அப்போ இவர் இருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அறைக்கு போயிட்டு அங்க ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க ஒரு பென் டிரைவ் ஒன்று இருக்கு. ஸோ ஒரே ஒரு பென் டிரைவ் தானே அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு போலீஸுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே தூக்கி வர பல சம்பவங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 போன்கள் மற்றும் 50 சிடிக்கள், இது இல்லாம நிறைய பென்டிரைவுகள், இது மாதிரி நிறைய வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. அந்த கைப்பற்றி அது எல்லாத்தையும் ஸோ போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தாதான் இந்த பாபா அபர்புரியினுடைய உண்மையான முகம் வெளியே வருது. அதெல்லாம் பார்த்ததுமே போலீஸ்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பெண்கள் கிட்ட இவரு இது மாதிரி தகாத முறையில நடந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பெண்களும் முன் வந்து கேஸ் தரவே இல்லை அப்படின்றதும் போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை கேஸ் கொடுத்தா இவர் வந்து ஒரு மாயவித்தைக்காரர் இல்லையா, ஸோ மந்திரவாதி அப்படின்றதுனால நம்மள எதுனா பண்ணிடுவான் அப்படின்றதுனால வந்து கேஸ் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்போ பாதிக்கப்பட்ட ஓரிரு பெண்கள் கிட்ட போயிட்டு இவங்க மறைமுகமா விசாரணை மேற்கொள்றாங்க. மறைமுகமா இவங்க போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது, ஆமாம், அந்த நபர் இந்த தேதியில என்ன இது மாதிரி அந்த அறையில பண்ணாரு, அதைய வீடியோவை எடுத்து வச்சாரு அப்படின்னு அந்த பெண்களும் சொல்ல, இப்போ அவங்க எல்லாம் விட்டு போலீஸ் நேரா வராங்க. ஸோ இந்த 2 பெண்கள் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்களை கூப்பிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியஸ்தாரர் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. ஒருவேளை நாங்க இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்க உங்களை முன்ன வச்சு வாதாடும் போது நீங்க எனக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ நீங்க பெல் டெஸ்டிங்னு வச்சுங்க. ஒருவேளை நீங்க அங்க வந்து ஜட்ஜி கேட்கும்போது இல்ல சார் அது மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா போயிடும். அதோடு இல்லாம இது நீங்க 2 பேர் சம்பந்தப்பட்டதோடு மட்டும் இல்லாம 120க்கும் மேற்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டு இருக்குது. ஸோ இவனை இதே மாதிரி விட்டா இன்னைக்கு 120 இருக்கிறது அப்புறம் 1200 கூட மாத்துவான். ஆகையினால நீங்க அங்க என்ன நடந்ததோ, நீங்க கேஸ்ல என்ன ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கிறீங்களோ அதை வந்து மறைக்காம அப்படியே ஜட்ஜு முன்னாடி சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அதற்கும் அந்த 2 பெண்களும் ஓகே, நாங்க கட்டாயம் நாங்க அந்த கோர்ட்டு படியேறி அவருக்கு எதிராக நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு அந்த 2 பெண்கள் அபர்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை ஒரு நாள் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி விசாரணை கொள்றாங்க. நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி விசாரணை மேற்கொள்றாங்க. அதுல அந்த பெண்களும் சோ தமக்கு நேர்ந்த அந்த 2 பெண்களும் அதே மாதிரி அங்க என்ன நடந்ததோ அந்த உண்மையை மறைக்காம சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் தான் கைப்பற்றிய பென்டிரைவ், மொபைல் போன் மற்றும் சிடி இது எல்லாமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அந்த நபரை சிறையிலும் அடைக்கிறாரு. அப்பதான் அந்த நபருடைய வரலாறு பத்தி போலீஸ்க்கு ஒண்ணு தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவர் 2 வருடத்திற்கு முன்பு தோஹானா பகுதியில ஒரு பெண் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட சும்மா ஓரிரு நாள் மட்டும் நாம அந்த நபரை கைது பண்ணி போலீஸ்ல வச்சுட்டு திரும்ப வந்து அவரை அனுப்பி விட்டோம். ஸோ அவர் வந்து ஜாமீன்ல வெளியே போயிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது.